ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் சிஏ ஃபவுண்டேஷன் செப்டம்பர் 25 அட்டம் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு இருக்கீங்கன்னா, நீங்கள் எதை ரிப்பீட்டடாக இருக்கலாம், இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எழுத போகிறீங்கன்னா இருக்கலாம். நீங்கள் மெயினாக ஒரு வில்லன் இல்லை ஒரு பெரிய பூதம் மாதிரி நீங்கள் இருக்கிறன்னா அது லா சப்ஜெக்ட் தான். பிஸ்னஸ் லாஸ் அப்படின்ற சப்ஜெக்ட். அதில் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படிக்கலான்னு பார்த்தா ஃபஸ்ட் சாப்டர் விட்டுக்கலாம். செகண்ட் சாப்டர் படிக்கலான்னு பார்த்தா அது ஒரு 200 பக்கம் போகுது. சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் அடுத்து படிக்கலாம், அது ஒரு 100 பக்கம் போகுது. எதை தான் படிக்குது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நீங்கள் ஏதோ வீடியோ பார்ப்பீங்க. இது வந்து நான் வந்து Jan 25 எக்ஸாமில் லா சப்ஜெக்டில் 60 மார்க் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தேன் 100க்கு. ஸோ அதான் நான் ஹையஸ்ட் மார்க், லாவில் தான் நான் ஹையஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணேன். அதை நான் வந்து எந்த ஒரு அகாடமியும் போகல, வீட்டிலே உட்காந்து அண்ட் இங்கே வீட்டில் தான் உட்காந்து படித்தேன். நான் வந்து சில விஷயம்லாம் பண்ணி ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இல்லை நண்பர்களே. ஏதோ ஒன்று பண்ணி நான் வந்து 60 மார்க் எடுத்தேன். அந்த நாலேஜ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால், உங்களுக்கும் பெரிய நாலேஜ்லாம் இல்லை, உங்களுக்கு ஷேர் பண்ணால் நீங்களும் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் தி எண்ட் ஆஃப் தி வீடியோ நீங்கள் லா சப்ஜெக்டை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிடும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எக்ஸாக்ட் மைண்ட் செட் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நான் சொல்லிட்டா. ஸோ நீங்கள் ரிப்பீட்டாக இருக்கலாம் சரி, நீங்கள் ஃபஸ்ட் டைம் எது போனாலும் சரி, இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா, எல்லா சப்ஜெக்ட்டும் எதுவும் பண்ணிடுறோம், இல்லை எதுவுமே தெரில, பட் எதுவுமே தான் கூட சமாளிச்சிடலாம். இந்த லா சப்ஜெக்டில் புக்கை திறக்கிறேன், ஒரு நல்ல மோட்டிவேஷன் வருது, இந்தியன் கான்ட்ராக்ட் எடுக்கிறேன், எல்லாமே போயிடுது. அதாவது இந்தியன் கான்ட்ராக்ட் நீங்கள் முடிக்கலாம் ஒரு சாப்டர்னு பார்த்தா அதுவே காலைல 6 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் போயிடுது. என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், இலுஸ்ட்ரேஷன் இருக்குது, எல்லாம் ப்ரொவிஷன் படின்றான், எந்த ப்ரொவிஷன் ஒழுங்காக படிக்குதுன்னே தெரில, எந்த சாப்டர் படித்தா எது எவ்வளோ மார்க் எடுக்குது, இது ஒரு டேஷும் தெரில அப்படின்னு உங்கள் மைண்ட் செட் கண்டிப்பாக இருக்கும். ஏன் இது வந்து கண்டிப்பாக எல்லோரும் இது ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் நான் அடிச்சு சொல்கிறேன்னா, நானும் அப்படி தான் வந்திருக்கேன். நானும் மனுஷன் தான், நீங்களும் மனுஷன் தான். ஸோ நான் எப்படி ஃபீல் பண்ணியிருப்போம், நீங்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நான் அதை எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நண்பர்களே, லா சப்ஜெக்டை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 சாப்டர் இருக்குல்ல, 7 சாப்டர் தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதான் நான் திரும்பி சொல்கிறேன், கொஞ்சம் மனசில் ஏற்றிங்க. இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம் இருக்குது, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், பார்ட்னர்ஷிப் ஆக்ட், எல்எல்பி, கம்பெனிஸ் ஆக்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட், மொத்தம் 7 சாப்டர் தான் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் அது இந்தியன் கான்ட்ராக்ட், சேல்ஸ் ஆஃப் குட்ஸ்லாம் வந்து எப்படி ராமாயணம் பெரிய புராணமே எழுதிடலாம், அந்த லெவலுக்கு பெருசாக போகும். ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீ எதை கம்ப்ளீட் பண்ணணும், எது இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா நான் சொல்ல போகிறதில்ல. எதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கேட்டிங்கன்னா, கம்பெனிஸ் ஆக்ட். நீங்கள் எய்தர் வந்து நீங்கள் ரிப்பீட்டராக இருந்தாலும் சரி, புதுசாக நீங்கள் படிக்க போகிறதாலும் சரி, இந்தியன் கான்ட்ராக்டை எடுத்து அந்த லூப்பில் சிக்கிடாதீங்க. நீ இந்தியன் கான்ட்ராக்ட் தொட்டிங்க அப்படின்னா அதில் வந்து 100ல் 10 பேர் இல்லை 5 பேர் வந்து அது கடந்து போயிடும். பட் நான்லாம் பார்த்தீங்கன்னா லூப்பில் சிக்கிட்டேன் இந்தியன் கான்ட்ராக்டில். ஃபஸ்ட்டு அந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் இருக்கும், அப்புறம் வந்து எங்கேயோ போவோம், ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் வரும், அப்படியே அந்த லூப்லேயே இருக்கும், அப்படியே சுற்றினே இருக்கும் மாநாடு படம் மாதிரி. ஸோ அந்த தப்பு மட்டும் தயவு செஞ்சு பண்ணுறாதீங்க. கண்டிப்பாக அது முக்கியம், படித்து தான் ஆகணும். பட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா, நான் வந்து ஒரே ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏற்கனவே இந்தியன் கான்ட்ராக்ட் லைட்டாக தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த இதெல்லாம் வந்து லைட்டாக அப்படி ஒத்தி வச்சுட்டு கம்பெனிஸ் ஆக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் கம்பெனிஸ் ஆக்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். அது வந்து நம்ம வாழ்க்கையிலையும் சரி, நீங்கள் ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணி இன்டர் இருந்தாலும் ஃபுல்லாக கம்பெனிஸ் ஆக்ட் தான் இருக்கும், ஃபைனல்லே அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கம்பெனிஸ் ஆக்ட் அண்டு ஃபவுண்டேஷன்லேயும் கம்பெனிஸ் ஆக்டுக்கு வந்து நிறைய பெரிய வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் 20 மார்க் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எழுதும் போது 20 மார்க் கிட்ட வந்துச்சு, 21 மார்க் கிட்ட வந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த கம்பெனிஸ் ஆக்டில் ரொம்ப நல்லா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்ம கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். என்ன நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 சாப்டர் வந்து ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணேன். எனக்கு வந்து அந்த லூப்லேயே சிக்கிறேன்னு சொன்னல, ஒரு என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் செப்டம்பர் 24 எக்ஸாக்டாக ஒரு வருஷம் முன்னாடி செப்டம்பர் 24 அட்டெம்ப்டில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். பட் இருந்தாலும் நான் வந்து கடைசி நேரத்தில் ஒரு மாதத்தில் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், இது தவிர பார்ட்னர்ஷிப் ஆக்ட் லைட்டாக, இதெல்லாம் தவிர இது எல்லா சாப்டரும் நான் படிச்சுட்டு போனேன். அது படிச்சுட்டு போய் நான் 36 மார்க் கிட்ட ஸ்கோர் பண்ணேன். ஸோ நீங்கள் வெறும் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், சேல்ஸ் ஆஃப் குட் ஆக்ட் படிக்கலனா கூட 36 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் 36 தான் ஃபெயில் தான், அது பாஸ்லாம் ஆக முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, அது வந்து முக்கியம் தான், இருந்தாலும் நீங்கள் இது ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஸோ நான் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லிச்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லணும்னா, இந்த லூப்லேயே சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் தலைவன் கௌஷிக் முகேஷ் சார் வந்து ஒரு வீடியோ போட்டார் 1.5 மணி நேரம். ஓகே, நான் என்ன நினச்சேன்னா, இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கில் உங்கள் மூலம் எதையும் யூஸ் பண்ண வேணாம். நீங்கள் +2 படிச்சுட்டு வந்தீங்கன்னா மனப்பாடம் பண்ண தெரிஞ்சால் போதும். உங்களுக்கு நல்லா இந்த என்ன சொல்கிறது, அந்த கெப்பாசிட்டி டெய்லியும் 4 தடவை ரிவிஷன் பண்ணி நல்லா எழுத தெரிஞ்சால் போதும், அந்த கீவேர்ட்ஸில் இருக்க மாதிரி. அண்ட் இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் நான் மனப்பாடம் பண்ணேன். அதில் எக்ஸாக்டாக புக்கில் என்ன கீவேர்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு படித்தேன். அண்டு எனக்கு என்ன கான்ஃபிடென்ஸ்னால், பாடி என்ன இருந்தாலும் சரி, இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம் வந்து 6 மார்க் கொஷின் கேட்பான். ஒரு 100 மார்க்கில் 6 மார்க் வந்து இப்போ பேக்கெட்டில் வந்துச்சுன்னா, ஒரே ஒரு இந்த மொமெண்டம்னு சொல்லுவாங்க நம்மளே, ஃபஸ்ட்டு மொமெண்டம் நம்ம எடுத்து வச்சிட்டாலே போதும்.
அதுக்கடுத்து நம்ம எங்கன்னா ஏறிடலாம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அதுலேருந்து கம்பெனிஸ் ஆக்ட் போனேன். அண்ட் அப்படியே வந்து நல்லா போயிட்டேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப். நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் செப்டம்பர் 25 அட்டெம்ப்ட் எழுத போகிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பண்ண வேண்டியது கம்பெனிஸ் ஆக்டும் இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்கும் வந்து உங்கள் பேக்கெட்டில் போட்டு வச்சுக்கணும். அண்ட் கம்பெனிஸ் ஆக்ட் நீங்கள் இது 2 நீங்கள் பண்ணி வச்சாலே போதும். அவ்வளோதான், நீங்கள் வந்து பாஸ் ஆகிடுவீங்க, எப்படி இருந்தாலும் பாஸ் ஆகிடுவீங்க. அண்ட் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு கேட்க நல்லா தெரிஞ்சால் கூட சரி, அடுத்த ஒரு வாரத்தில் கம்பெனிஸ் ஆக்ட்லேருந்தும் இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்லேருந்தும் எப்படி கொஸ்டின்னாலும் நீங்கள் எழுதிடணும். அண்ட் இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் பொறுத்த வரைக்கும் ஓன் வேர்ட்ஸில் எதை ட்ரை பண்ணாதீங்க, தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க. மற்ற சாப்டர் கூட நம்ம ஓன் வேர்ட்ஸில் எழுதிக்கலாம். பட் இதில் வந்து எழுதுறது சுத்த வேஸ்ட், மார்க்கே போட மாட்டான். எவ்வளோ நாள் அதனால மார்க் போட மாட்டான். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்கில் 6 மார்க் கொஸ்டின் கேட்டால் கண்டிப்பாக 5 மார்க் கொஸ்டின் போயிடுவாங்க. எப்படி இருந்தாலும் ஃபுல் மார்க் போட மாட்டான். அது என்னன்னு தெரியாது, அது சாமி கூட்டுரும் அந்த 1 மார்க். அது நம்ம என்ன எழுதினாலும் சரி 1 மார்க் வந்து போயிடும். ஸோ நீங்கள் கவலைப்படாமல் நான் சொன்னதை வந்து செய்யுங்க. நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் என்னென்னா, எதை படிங்க எல்லாம் இப்போ நீயே கம்பெனிஸ் ஆக்ட் படின்னு சொல்லிட்டேன், ஆனால் அது எதை படிங்கன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே, ஃபுல்லாக படின்ற நான் எப்படி படிக்கிறது, புக்கு தரகிறேன். அண்டு ஒரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி மெட்டீரியலும் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும். பிகாஸ் நீங்கள் எவ்வளோ தடவை நீங்கள் வந்து உங்கள் புக்கில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, உங்கள் டைமை எப்படி நீங்கள் புக்கோட ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ், நீங்கள் பாஸ் ஆகிற சதவீதம் நிறைய இருக்குதுன்னு நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நிறைய யாரோ மெட்டீரியல் பார்த்தெல்லாம் படிக்காதீங்க நண்பர்களே, முடிஞ்ச வரைக்கும் புக்கை வச்சு படிங்க. அந்த புக்கை இப்போ எப்படி படிங்க நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாம் படிக்கணும், அந்த புக்கில் எப்படி படின்னு சொல்ல மாட்டாங்களே. ஸோ ஒரு அடுத்த 3 நிமிஷம் ரொம்ப முக்கியமாக இருக்கும், நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். கம்பெனிஸ் ஆக்டில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனின்னு இருக்கும். அண்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து படிக்கிறீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணலாம் அவசியம் இல்லை. கண்டிப்பாக சில விஷயம் மனப்பாடம் பண்ணி ஆகணும். பட் எல்லாமே மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை உங்கள் மனசில் ஏற்றிங்க. அண்ட் சில பேருக்கு ஒரு ஃபோம் இருக்கும், எனக்குலாம் இருந்துச்சு, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். என்னதுன்னா, ஐயோ எல்லாமே படிச்சுங்க, எல்லாமே படிச்சு தான் எழுத முடியும் அப்படின்னு. தயவுசெய்து அந்த இதெல்லாம் வைக்காதீங்க. அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வேணாம். பட் அந்த அப்ளிகபிலிட்டி ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட்னு இருக்கும், அது மாதிரி படிக்கணும். இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் வந்து அந்த காலத்தில் இப்படி இருந்துச்சு, இந்த காலத்தில் அதெல்லாம் வந்து எம்சிக்யூஸ் வேணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஃபவுண்டேஷன் எம்சிக்யூஸ் கிடையாது. ஸோ அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லாம் அப்படியே கட் பண்ணுறீங்க. நீங்கள் எதனா யார் வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்களே எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ளிகபிலிட்டி ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இருக்குன்னா அது கண்டிப்பாக படிக்கணும். அதுலேருந்து கொஸ்டின் கேட்கறது நிறைய சான்சஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து விட்டுறாதீங்க, அதெல்லாம் படிங்க. இப்போ ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனி வந்து மொத்தம் 5 ஃபீச்சர்ஸ் இருக்குது. செப்பரேட் லீகல் என்டிட்டி, ஆர்டிஃபிஷியல் லீகல் பர்சன், காமன் சீல், லிமிடெட் லைபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பெர்பச்சுவல் சக்சஷன் தான் இருக்குல்ல. இப்போ இதில் நம்ம என்ன மனப்பாடம் பண்ணோம்னா, அதில் இப்போ பெர்பச்சுவல் சக்சஷன் இருக்குது அப்படின்னா, அதில் பெர்பச்சுவல் சக்சஷன் அந்த ஆரம்பிப்பாங்களே டைட்டில், அதுலேருந்து மெம்பர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். மெம்பர்ஸ்லேருந்து கடைசி அந்த டாட் வரைக்கும் அந்த எக்ஸாக்டாக அதில் என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணணும். இதுதான் மனப்பாடம் பண்ணணும் நண்பர்களே. நீங்கள் வந்து அதில் நீங்கள் ஷார்ட் பண்ணுறதெல்லாம் கூடாது. அது வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஒன்றுமே தெரியாமல் அது மனப்பாடம் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா மனப்பாடம் பண்ணுறது ஈஸி. ஒன்றுமே தெரியாமல் மெம்பர்ஸ் லைபிள் பச்சாலும் அது மனப்பாடம் பண்ண முடியாது. பட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணிங்கன்னா உங்களை அடிச்சுக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அதுதான் வந்து உண்மை. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் லீகல் பர்சன் இருக்குன்னா, அதுலேருந்து அதை நீங்கள் ஃபுல்லாக, அது ரொம்ப பெரிய பேராகிராஃபாக இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணால் பாயிண்ட்டாக எழுதணும். அதுலேயும் அந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணக்கூடாது. பட் பாயிண்ட்டாக எழுதணும். அதுலேயே சில விஷயம்லாம் வந்து ரிப்பீட்டட் ஆகும், அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிடலாம். பட் நீங்கள் அதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் படிங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பாயிண்ட் வைஸாக மனப்பாடம் பண்ணுங்கள். லைக் நான் ரொம்ப நாள் முடித்தேன். ஸோ 1 வருஷம் மாதிரி படிச்சனால அந்த ஆர்டிஃபிஷியல் லீகல் எக்ஸாக்டாக அந்த பேராகிராஃப் எனக்கு மறந்துச்சு. பட் நான் எல்லாமே வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு தெரியும். அண்ட் அதே மாதிரி டாக்ட்ரின் ஆஃப் அல்ட்ரா வைஸ் அப்படின்னு இருக்குன்னா அதில் பெரிய பேராகிராஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற எல்லாருக்கும் மனுஷங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் பார்த்தாலே பயமாக இருக்கும். பாயிண்ட் வைஸ் புல்லட் பாயிண்ட் போட்டால் கூட பரவாயில்ல, மனப்பாடம் பண்ண ஒரு இது வரும். பட் பெரிய பேராகிராஃப் வந்தால் பயமாக இருக்கும். பட் நீங்கள் பெரிய பேராகிராஃப் வந்தாலும் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் நண்பர்களே. அந்த டாக்ட்ரின் ஆஃப் அல்ட்ரா வைஸ்னு இருக்குன்னா அதில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கடைசியில் உங்களுக்கு வந்து கடைசி மீன்ஸ் என்ன சொல்லலாம், அந்த கேஸில் ஆஷ்பெரி ரயில்வே லிமிடெட் வெர்சஸ் ரிச்சின்னு ஏதோ ஒரு கேஸில் வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இது இருக்குல்ல, அதுலேருந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். நிறைய பேர் அது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் மட்டும் மனப்பாடம் பண்ணு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னேன்னா, நமக்கு அதெல்லாம் வராது. கீவேர்ட்ஸ் எது தெரிஞ்சு கீவேர்ட்ஸ் வச்சு எழுதுகிற அளவுக்கு நம்ம வந்து எப்படி சொல்றது, ஒரு கேம்பிள் தான் நம்ம இல்லை. வெறும் கீவேர்ட்ஸ் மட்டும் வச்சுட்டு படிச்சுட்டு அதை போய் ரெப்ளிகேட் பண்ண முடியாது. ஏன்னா அது வேறு மீனிங் இருக்கும். நம்ம கீவேர்ட்ஸ் மட்டும் மனப்பாடம் நம்ம ரெப்ளிகேட் பண்ணோம், அதெல்லாம் வேணாம். புக்கில் என்ன இருக்குது, கடைசியில் புக்கில் இருந்தானே கேட்க போகிறான். ஸோ புக்கில் என்ன இருக்கோ
அதுலேருந்து கடைசி அந்த ஆஷ் பேர் முடிக்க வரைக்கும் நம்ம மனப்பாடம் பண்ணிடணும். ரொம்பலாம் டைம் இல்லை நம்ம. நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் வேணால் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உட்காந்து டாக்டரின் ஆஃப் அல்ட்ராகேஷன் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அதோட நீங்கள் டெய்லி ரிவிஷன் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, நீங்கள் இப்படி தான் படிக்கணும். அண்ட் இது டாக்டரின் ஆஃப் அல்ட்ராகேஷன்னா இருக்கிற டாக்டரின்ஸ் மட்டும் படித்தா போதும். அதில் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் அதில் ஆஷ் பேரிஸ் ரிச் இருக்கும்ல, அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் கொடுத்தா போதும். அதில் வந்து நீங்கள் ஃபேக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப கீவேர்ட்ஸ்லாம் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் அதை படித்தா போதும். எதை மனப்பாடம் பண்ணணுமோ அதை மனப்பாடம் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து சொன்னதுலேயே வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா நீங்களே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நானும் ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருந்தேன், எதை மனப்பாடம் பண்ணே தெரியாது எனக்கு. பட் ஒன்ஸ் நான் வந்து ஓகே இதை படிக்கணும் மட்டுமே நம்ம பாஸ்ட் இயர் கொஷின்ஸ்லாம் பார்க்கணும். அண்ட் எப்படி அந்த நம்ம யூடியூப்பில் வந்து சர்டிஃபைட் காப்பீஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஓகே எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஒன்ஸ் நம்ம அதை பார்த்துட்டோம் அப்படின்னா ஓகே இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணும்போது இதை தான் மனப்பாடம் பண்ணணும், இப்படி தான் எழுதணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது இப்படி தான் படிக்கணும், எதை மனப்பாடம் பண்ணணும் இதுதான் மனப்பாடம் பண்ணணும். அண்ட் செக்ஷன் நம்பர் முக்கியம்னா கண்டிப்பாக முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க செக்ஷன் நம்பர்லாம் வந்து ஆப்ஷனல், நம்ம வந்து ஃபவுண்டேஷன் லெவல் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் கேட்காதீங்க. நீங்கள் எழுதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களை நம்ம கரெக்ஷன் பண்ண போகிறோம், நம்ம மூஞ்சியோ பூஜா ஆக்டு மோனிகான்னு அவன் மூஞ்சி நம்ம அழகாக தான் இருக்கா, ஆனால் இப்போ ஹேண்ட் ரைட்டிங் எழுதுனா பூஜா ஆக்டு எழுதியிருக்கா அப்படின்லாம் தெரியாது. யாரோ எழுதியிருக்கான், அவன் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கான்னு கூட தெரியாது நம்மளுக்கு. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா கூட அவன் கண்டென்ட் இருக்கா, செக்ஷன் நம்ம எழுதியிருக்கானா, நம்ம மூஞ்சிலாம் அங்கே மேட்ரே இல்லை. அங்கே என்ன எழுதியிருக்கான், பேர் இருக்கா, பேர் கூட பார்க்க மாட்டான். அவனை கீவேர்ட்ஸ் இருக்கா, செக்ஷன் நம்பர் இருக்கா, அவெல்லாம் சூப்பர். அதுதான் அழகு. அந்த கரெக்ஷன் பண்ணுறவங்க இருக்கோன்னா அது நம்ம கண்டென்ட் தான் வந்து அழகு, செக்ஷன் நம்பர் தான் வந்து மூக்குத்தி ஜுவல்லரிஸ் மாதிரி. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இப்போது அந்த இப்போ நம்ம எப்படி தங்க செயின் போனால் நம்ம ஸ்டேட்டஸ் காட்டுற மாதிரி செக்ஷன் நம்பர்லாம் போடுங்க. அதான் நம்ம ஸ்டேட்டஸ் காட்டுற மாதிரி ஓகே நம்ம பாஸ் பண்ணிட்டு போயிடுவோம். பட் தயவு செஞ்சு ராங் செக்ஷன் நம்பர்லாம் கோட் பண்ணுறதுங்க எக்ஸாமில், அது வந்து அப்போ பார்த்துருவோம். இப்போ முடிஞ்ச வரைக்கும் செக்ஷன் நம்பரில் வந்து நல்லா மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சுங்க, ஈஸியாக முடிஞ்சிடலாம். நான் வந்து என்ன டிப்ஸ் சொல்லுவேன்னா, நீங்கள் கிரிக்கெட் ஃபேனாக இருந்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் படிக்கும் போது பக்கத்தில் ஒரு கிரிக்கெட்டர் பேர் எழுதுங்க, ஜெர்சி நம்பர். இப்போ KL ராகுல் 01னா வந்து அந்த செக்ஷன் நம்பர் 01லாம் இருக்காது, செக்ஷன் 8 எதனா இருந்துச்சுன்னா யாருன்னா ஒரு கிரிக்கெட் அப்படியே போடுங்க. அண்ட் ஃபைன், நீங்கள் கிரிக்கெட் பாடிங்கன்னா ஃபைன் நீங்கள் எப்படின்னா ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோதான் நம்பர்ல. இதுதான் பேசிக்காக. நான் வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் ஸ்டார்டிங் மொமெண்டம் ஒரு வீடியோ வேணும் உங்களுக்குன்னா, இப்போ நீங்கள் என்ன படிங்க தெரியாமல் வந்திருப்பீங்களா, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு புஷ் தரணும் அப்படின்னு வந்து அதுதான் என் மெயின் இன்டென்ஷன் இந்த வீடியோ வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட். வேறு எதனா உங்களுக்கு என்ன கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பார்ட் 2 நான் போட ட்ரை பண்ணுறேன்.